நியூஸ்பிரிண்ட் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கிற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. ஓணம் பண்டிகைக்கான பூக்களம் அமைக்க மொட்டை மாடியில் சாமந்தி பூ சாகுபடி செய்துள்ளதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கிற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், புதுச்சேரியில் அண்மை காலமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் சாலை விபத்தில் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிர்ச்சியூட்டுகின்றன. புதுச்சேரியில் உள்ள மேட்டுப்பாளையம், பவழக்காரன் சாவடி, திருக்கனூர், வில்லியனூர் பகுதிகளில் அடுத்தடுத்து அப்பாவி மாணவர்களின் உயிர்களை லாரிகளும் தனியார் பேருந்துகளும் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்தி பறித்து வருவது நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தோல்வியையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அண்மையில் புதுச்சேரியில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் கனரக வாகனங்கள் நகருக்குள் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த தடை உத்தரவு வெறும் காகிதத்தில் உள்ள உத்தரவாகவே இருப்பது போல் தோன்றுகிறது. ஏனெனில் பள்ளி கல்லூரிகள் இயங்கும் நேரங்களில் லாரிகள் தொடர்ந்து நகருக்குள் இயக்கப்படுவதாக தொடர்ச்சியாக வீடியோ ஆதாரங்களுடன் செய்திகள் வெளிவருவது அதிர்ச்சியை தருகின்றன. இது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கையே காட்டுகிறது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் இந்த செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது. மேலும் பள்ளி நேரங்களில் தனியார் பேருந்துகளின் அசுர வேகத்திற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மாணவர்களின் பாதுகாப்பில் இனி ஒரு துளி அலட்சியம் காட்டினாலும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து லட்சிய ஜனநாயக கட்சி மக்களை திரட்டி மாபெரும் போராட்ட களத்தில் இறங்கும் என எச்சரிக்கிறோம் என்று அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியில் சுமார் 100 அடி அகலம் கொண்ட முத்துப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவை தொடர்ந்து முத்துப்பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஓணம் பண்டிகைக்கான பூக்களம் அமைக்க மொட்டை மாடியில் சாமந்தி பூ சாகுபடி செய்துள்ளதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அத்தப்பூ கோலம் அல்லது பூக்களம் என்பது கேரளாவின் ஓணம் திருநாட்டின் போது வீட்டின் முன்பு பூக்களால் அழகாக வரையப்படும் கோலமாகும். ஓணம் பண்டிகைக்கான பூக்களம் அமைக்க மொட்டை மாடியில் சாமந்தி பூ சாகுபடி செய்துள்ளார் புதுச்சேரியின் மாகே பிராந்தியத்தின் சாலக்கரை பகுதியைச் சேர்ந்த நௌஷாத் என்பவர். இவர் மாகே பிராந்தியத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர். ஓணம் பண்டிகைக்காக வண்ணமயமான பூக்களம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் தனது வீட்டு மொட்டை மாடியில் சாமந்தி பூக்களை சாகுபடி செய்து வருகிறார். அடர் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற சாமந்தி செடிகளை வளர்ப்பதற்காக சுமார் 150 குரோ பேக்குகள் பயன்படுத்தியுள்ளார். நௌஷாத் கடந்த 3 ஆண்டுகளாக மொட்டை மாடி விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஷாஹிதா மற்றும் ஜீனத் ஆகியோர் மொட்டை மாடியில் உள்ள செடிகளை பராமரிப்பதில் அவருக்கு உதவுகின்றனர். தங்கள் சொந்த மொட்டை மாடியில் விளைந்த சாமந்தி பூக்களை கொண்டு பூக்களம் அமைத்து ஓணம் பண்டிகையை கொண்டாட அந்த குடும்பத்தினர் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய்த்திட்டு ஸ்ரீ வடபத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 விளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு விளக்குகளுக்கு பூஜை செய்து சுவாமியை வழிபட்டனர். இந்துக்களின் விரதங்களில் ஒன்றான வரலட்சுமி நோன்பு விரதம் கடைபிடிக்கப்பட்டது. தங்களுடைய குடும்பம் செழித்துவங்க வேண்டும், கணவர் பிள்ளைகள் அனைவரும் நீண்ட ஆயுள், நீங்கா செல்வம், சௌகரியம் அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ மகாலட்சுமியை வேண்டி பெண்கள் விரதமிருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதன்படி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய்த்திட்டு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகாலட்சுமி அம்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பெண்கள் பங்கேற்ற வரலட்சுமி நோன்பு மற்றும் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து பூஜையில் கலந்து கொண்டு விளக்குகளுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பூஜையின் நிறைவில் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் மற்றும் நோன்பு கயிறு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் சபாநாயகருக்கு அளித்த மனுவில், மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியான புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என தெரிவித்துள்ளார். எனவே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக தனிநபர் தீர்மானம் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த தீர்மானத்தை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகா கட்டுற மேகதாது அணையை பற்றி ஒரு தீர்மானம் நம்ம சட்டசபையில் நிறைவேற்றணுன்ட்டு தனிநபர் தீர்மானமாக கொடுத்துருக்கேன். இந்த காவிரி பிரச்சனையில் நம்ம தான் கடைமடை பகுதி, நமக்கு இதில் ரொம்ப அதிகமான உரிமை உண்டு. நம்ம உரிமைக்காக நம்ம தண்ணி வாங்குறதுல தமிழ்நாடுடைய கடைமடை ஒட்டி இருக்கிற பகுதிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இது ரொம்ப மிகப்பெரிய பயன்படும். அதனால் இந்த இதுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு காட்டுறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த சட்டசபை இப்போ கூடக்குள்ளேயே இதுக்குன்னு ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றி நம்மளுடைய எதிர்ப்பு காட்டணுன்ட்டு நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். சபாநாயகர் இதை முதல்வர்கிட்ட ஆலோசனை பண்ணி இதுக்கு உண்டான நடவடிக்கை நான் செய்யறேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு. இது தீர்மானம் நிறைவேற்றுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் ரயான் பன்னாட்டு மேல்நிலைப்பள்ளி சார்பில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு பரப்புரை மற்றும் பிரச்சார பேரணி நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியானது போதைப் பொருள் பயன்பாட்டை தவிர்த்து மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதையும், இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பள்ளி தாளாளர் முபாரக், பள்ளி முதல்வர் விஜய் ஆனந்த், துணை முதல்வர் ஆயிஷா இலியாஸ், பொறுப்பு ஆசிரியர் ராஜேஸ்வரி, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் மூலம் போதை வேண்டாம், வாழ்க்கை வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாசகம் வலியுறுத்தப்பட்டது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற 2 இளைஞர்கள் விபத்தில் சிக்கினர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற 2 இளைஞர்கள் விபத்தில் சிக்கினர். விபத்தில் இருவருக்கும் தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் சாலையில் மயங்கியபடி கிடந்தனர். இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2 நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்றது. கண்காட்சியில் மாணவ செல்வங்கள் அவர்களது அறிவுத்திறனை மேம்படுத்தும் சிறந்த அறிவியல் படைப்புகள், கலை, இயற்கை, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பத்துடன் கண்காட்சியில் காட்சிப்படுத்தி சிறப்பாக விளக்கம் அளித்தனர். இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் அவர்கள் கண்காட்சியை துவக்கி வைத்தார். மேலும் தாளாளர் பரமானந்தம் ஐயா அவர்களும், பதஞ்சலி யோகா மையம் வேல்முருகன் அவர்களும் மாணவர்களிடத்தில் காட்சி பொருள் பற்றிய விளக்கங்களை கேட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். முன்னதாக பள்ளி ஆசிரியை மாலா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் அவர்கள் மாணவர்களிடத்தில் அவர்களது படைப்புகளை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு வாழ்த்துரைகளை வழங்கினார். பெற்றோர்களும் முன்னாள் மாணவர்களும் பொதுமக்களும் கண்காட்சியை கண்டுகளித்தனர். மேலும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் கண்காட்சியை சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தோழர் ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தோழர் ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சாரம் அவ்வைத்திடலில் அமைந்துள்ள அவருடைய சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், சாரம் பூத் தலைவர்கள் சுகுமாரன், கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதி ராமநாதபுரம் ஏரியின் சீரமைப்பு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் ஏரியை சீரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த பணியை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி, இளநிலை பொறியாளர், பணி ஆய்வாளர், கிராம திட்ட ஊழியர், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு காந்தி வீதி அமுத சுரபி எதிரே இளைஞர்கள் ஒன்றிணைந்து 1000 பேருக்கு தொடர்ந்து 14வது வருடமாக வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இதில் திமுக உறுப்பினர் கோபால், ரஜினி மன்ற பொறுப்பாளர்கள் காமராஜு, ரமேஷ், ஆனந்த், மகேஷ், இமானுவல், பிரகாஷ், முருகன் மற்றும் நண்பர்கள், உறவினர்களும் கலந்து கொண்டு சாப்பாடு பரிமாறினர். மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கீழ்சாத்தமங்கலம் பழனி நகர் பகுதியில் ஏசி வாஷிங் மெஷின் பழுது பார்ப்பது போல் நடித்து வீட்டிலிருந்த நகைகளை திருடிச் சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்து திருடப்பட்ட நகைகளை மீட்டனர்.
கடந்த 19ஆம் தேதி கீழ்சாத்தமங்கலம் பழனி நகரை சேர்ந்த தவமணி என்பவரது வீடு திறந்து இருந்தபோது ஏசி மற்றும் வாஷிங் மிஷினை சரி செய்வது போல் வந்த அடையாளம் தெரியாத நபர் வீட்டிலிருந்த நகைகளை திருடிச் சென்றதாக மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததுடன் குற்றவாளி சென்ற வழித்தடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர். இதன் அடிப்படையில் புதுச்சேரி சாணரப்பேட்டை நடுத்தெருவைச் சேர்ந்த ரவிசங்கர் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டன. பின்னர் ரவிசங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். குற்றவாளியை விரைந்து கைது செய்து திருடப்பட்ட பொருட்களை மீட்ட மேற்கு குற்றப்பிரிவு மற்றும் மங்கலம் காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர். வில்லியனூர் அடுத்த அரியூர் பகுதியில் மொபைல் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 18 வயது வாலிபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அரியூர் பகுதியில் உள்ள மொபைல் கடையின் பூட்டை உடைக்க முயன்றபோது அப்பகுதி பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அருள்ராஜ் மகன் 18 வயதான ஜஸ்டின் என்பதும் அரியூர் பகுதியில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊரான கேரளாவுக்கு சென்று பண்டிகையை கொண்டாட பணம் தேவைப்பட்டதால் மொபைல் கடையில் கொள்ளையடிக்க முயன்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து வில்லியனூர் போலீசார் ஜஸ்டின் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கிற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. ஓணம் பண்டிகைக்கான பூக்களம் அமைக்க மொட்டை மாடியில் சாமந்தி பூ சாகுபடி செய்துள்ளதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.